ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த பிரம்மா என்பவர் உண்மையால் யார், அவரால் என்னென்ன நடக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்ல போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பிராமணர்கள் சீரீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். பாபா சொல்கிறாங்க, பிராமணன் என்றால் 4 ரூபத்திலையும் பிரம்மச்சாரிகள். இப்போது பிராமணர்களாக ஆகியிருக்கீங்க, பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு கூறப்படுது. ஆனால் அந்த குமார் மற்றும் குமாரி ஆவது என்றால் தூய்மை ஆவது. நீங்கள் இந்த மாதிரி பிரம்மகுமார் பிரம்மகுமாரி ஆகிறீங்கனாலே அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் தூய்மை ஆவது. தூய்மை அதோட பொருள் என்னென்னா, அது ரொம்ப ரொம்ப சூட்சமானது. தூய்மையோட பொருளே ரொம்ப ரொம்ப சூட்சமானது. இப்போது பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. உடல் அளவில் பிரம்மச்சாரி ஆவது மட்டும் தூய்மை ஆவதுன்னு கிடையவே கிடையாது. நிறைய பேர் பிரம்மச்சாரியாக நாங்கள் இருக்கிறோம், அது மட்டும் தூய்மையாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வெறும் பேஸ்மெண்ட்டு தான், அது முக்கியம்தான். ஆனால் உடல் அளவில் மட்டும் தூய்மையாக இருந்துட்டு மனதளவில் தூய்மையாக இல்லைன்னா அதுவும் பிரம்மச்சாரி கிடையாது. பிரம்மச்சரிய விரதம் என்பது கிடையாது. பிரம்மச்சரியம் அப்படின்னாலே மனதளவிலையும் பிரம்மச்சாரியா, அதாவது ஒரு பாபாவை தவிர வேறு யாரோடைய பற்றிலும் வரவே கூடாது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பிரம்மச்சாரி அப்படின்னாலே ஒரு பாபா மட்டும்தான் என் உலகம், வேறு யார்கிட்டையும் பற்று கிடையாது. இந்த பிரம்மா எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி வாழணும். அதுதான் பிரம்மா ஆச்சாரி, பிரம்மாவை போலவே வாழக்கூடியவங்க. இந்த பிரம்மா என்ன பண்ணார், பாபாவை ஒருத்தரை மட்டும்தான் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் சொல்கிற வழிபடி நடந்துக்கிட்டே இருந்தார். முதல் நம்பரில் பாஸ் ஆனார், அதாவது தேவதையாக ஆனார். அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே பிரம்மச்சாரிகள். உடலிலும் பிரம்மச்சாரி, சம்பந்தத்திலும் பிரம்மச்சாரி, சமஸ்காரத்திலையும் பிரம்மச்சாரி. இதை பற்றி நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். சமஸ்காரத்தில் கூட பிரம்மச்சாரி அப்படின்னா வேறு அந்த ஐட்டம்ஸ் வந்துடக்கூடாது. ராவணனோட ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு முயற்சி செய்யணும். பிரம்மா பாபா எப்படி முயற்சி செஞ்சாரோ அந்த அளவுக்கு. ஏன்னா இதோட பொருள் நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும். உடலிலும் பிரம்மச்சாரி, சம்பந்தத்திலும் பிரம்மச்சாரி, சமஸ்காரத்திலையும் பிரம்மச்சாரி. இதை பற்றி நல்லா நீங்கள் ஆழமான இதுக்கு ஆழமான பொருள் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இன்றைக்கி முரளியில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். இனிமையான குழந்தைகளே, அகால மூர்த்தி ஆகிய தந்தை பேசுவதற்கு நடப்பதற்கு சிம்மாசனமே இந்த பிரம்மா தான். எப்போது இந்த பிரம்மாவிடம் நான் வரணும், அப்போது தான் பிராமணர்களாகிய உங்களை படைக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க, சிவபாபா. இந்த பிரம்மா மூலியமாக படைக்கிறது யாருன்னா சிவபாபா தான், சிவ தந்தை. பிரம்மா அவர் நேரடியாக படைக்கலை, அவரே அப்படி படைக்கலை. அவர் ஒரு உடல், அந்த உடலை பயன்படுத்தி சிவன் தான் இந்த உலகத்தை முழுமையாக படைக்கிறது. சிவ தந்தை, ஆத்மாக்கள் அனைவரோட தந்தை. கேள்வி என்னென்னா, அறிவாளி குழந்தைகள் எந்த ரகசியத்தை புரிஞ்சிக்கிட்டு சரியான முறையில் புரிய வைக்க முடியும்? இந்த பிரம்மா யார், மேலும் அவர் பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாவது எப்படி ஆகிறாரு? பிரஜாபிதா பிரம்மா இங்கு தான் இருக்கிறாரு, அவர் தேவதை கிடையாது. அவர் இன்னும் தேவதையாக ஆகலை. பிரம்மா தான் பிராமணர்களின் மூலம் யஜ்யத்தை படைக்கிறார். இந்த அனைத்து ரகசியங்களையும்
அறிவாளி குழந்தைகள் தான் புரிஞ்சுக்கிட்டு புரிய வைக்கவே முடியும். குதிரை படையினர் மற்றும் காலாட்படையினர் இதில் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. பாபா சொல்கிறாங்க, இந்த பக்தியில் கூட ஒருத்தரோட மகிமை தான் செஞ்சிட்ருக்காங்க, மகிமை பாடுறாங்க இல்லையா. அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், அவரோட யதார்த்த அறிமுகத்தை யாருக்கும் தெரியல, ஆனால் யதார்த்த மகிமையை அவரை பற்றி, அதாவது உயர்ந்தவர் பகவான் அப்படின்றத தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் அவரோட சிலை உருவாக்கியிருக்காங்க, அவர் சிலை தான் முக்கியமானது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் பிரம்மாவிற்கு குழந்தைகளும் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. பிரம்மா மட்டும் காமிச்சிடுறாங்க, ஆனால் பிரம்மாவோட குழந்தைகள் யார்? அந்த பிரம்மாவோட குழந்தைகள் தான் பிராமணர்கள். அவங்கள தான் பிராமணர்கள்னு சொல்லப்படுது. இந்த பிரம்மாவையும் பிராமணர்கள் அறிந்திருப்பாங்க இல்லையா. இந்த பிரம்மாவை பற்றி பிராமணர்கள் தான், உண்மையான பிராமணர்கள் தான் அவரை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. வேறு யாருமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. இந்த பிரம்மாவை பற்றியும் தெரியல, பிராமணர்களை பற்றியும் தெரியல. இவர் பிரம்மாவாக எப்படி ஆக முடியும்? பிரம்மானாலே அவர் சூட்சும வதனத்தில் தான் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இந்த உலகத்தில் இருக்கிறாரு, இந்த ஸ்தூல உலகத்தில் இருக்கார். இவர் எப்படி பிரம்மாவாக முடியும்? என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு குழப்பம் அடைஞ்சிடுறாங்க. அவர் தான் சூட்சும வதனத்தில் இருப்பார். ஆனால் அவர் சூட்சும வதனத்தில் தான் இப்போ இருக்கார். ஆனால் இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக வாழ்ந்தவர் தான் பிரம்மா. அதாவது அவருக்கு பேர் கூட பிரம்மானி எப்போ பேர் வந்ததுன்னா, சிவபாபா இந்த முழு சிருஷ்டியையும் படைக்கிறதுக்காக வரும்போது, புதுப்பிக்கும் போது, படைக்கிறதுனா புதுசாக படைக்கிறாரு, பழசை புதுசாக மாற்றுறாரு. அப்போது அவருக்கு உடல் தேவைப்படுது. அந்த உடல் தான் இந்த பிரம்மா. ஆனால் இந்த பிரம்மாவோட உடம்பை ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, இந்த பிரம்மா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் 84 பிறவிகள் எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனா முதல் தடவை பிறக்கிறாரு. அவரோட கடைசி பிறவியில் 84வது பிறவியில் பிரம்மாவாக ஆகிறாரு. ஸோ இந்த பிரம்மாவுக்கும் இந்த விஷ்ணுக்கும் தொடர்பு இருக்குது. தொடர்புனா அதே ஆத்மா தான் இப்போது கடைசி முதல் பிறவியில் விஷ்ணுவாக இருக்கார், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனாக இருக்கார். அந்த ஸ்ரீ நாராயணன் தான் இப்போது சாதாரண ஒரு மனிதனாக இப்போது இந்த பிரம்மாவாக ஆகியிருக்கார். அவர் மூலியமாக தான் சிவபாபா இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாரு. இப்போ எப்படி இந்த கிறிஸ்துவர்கள், அதாவது கிறிஸ்துவர்கள்னு யாரை சொல்கிறோம்? ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கிரைஸ்ட் வந்தக்கப்புறம்தான் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுது, புத்திசம். அப்போது எப்போது அந்த மாதிரி பௌத்தர்கள்னு சொல்லப்படுதுன்னா, ஒரு புத்தர்னு ஒருத்தர் இந்த ஞானத்தை கொடுக்கும் போது, அவர் வழி காமிக்கும் போது தான் அவரை ஃபாலோ பண்ணுறவங்கலாம் பௌத்தர்கள்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி தான் இப்ராஹிம் வந்ததுக்கப்புறம் இந்த இஸ்லாம் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு, இஸ்லாமியர்கள்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் இந்த பிராமணர்கள், பிரம்மாவோட குழந்தைகள் எப்படி அவரையே பின்பற்றுறாங்க. பிரம்மா வந்தக்கப்புறம் தான் பிராமணர்களே வராங்க. பிரம்மாவோட குழந்தைகள், குமாரிகள். ஸோ அதனால் இந்த பிராமணர்கள் வேறு யாரும் இல்லை, பிரம்மா மூலியமாக அவர் குழந்தைங்கள்னால் அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாருன்னு கிடையாது. அது அவரோட வாய் மூலமாக பிறக்கப்பட்டாங்க. வாய் மூலமாக வாயிலிருந்து அப்படியே கொட்டிட்டாங்களா அப்படியும் கிடையாது. அது என்ன அர்த்தம்னா, உண்மையாக இந்த வாய் வழியே இந்த ஞானத்தை கேட்குறவங்க, அதாவது இதை சொல்கிறது சிவன் தான், சிவபாபா தான் சொல்கிறாரு. இவரோட உடம்புக்குள்ளே சிவபாபா இருக்கார்,
சிவன் தான் கடவுள், இறைவன்னு சொல்லப்படுற அந்த இறைவனே இந்த உடம்புல வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர் தான் என்னோடய அப்பா. அப்போது உள்ளுக்குள்ளே இன்னொரு ஆத்மா, அந்த பிரம்மாவோட சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் அதே உடம்புல இருக்காங்க. அந்த ஆத்மா தான் வந்து பிரம்மா. அந்த சோல் வந்து அம்மா. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இந்த ஞானத்தை புரிய வச்சு அதன் மூலமாக பிறந்தவங்க தான் பிராமணர்கள். ஆமாம், இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ, ஆமாம் இந்த மாதிரி அவர் வந்து யக்கியம் வளர்க்குறாரு. யக்கியம்னா வந்து நெருப்பு போட்டு இந்த மாதிரி யாகம் வளர்க்குறது, அந்த யக்கியம் கிடையாது. இது வந்து யோக அக்னி. யோக அக்னினா இந்த நம்ம வந்து ஒரு ஆத்மா, இந்த மூன்றாவது கண் திறக்கப்படுது. நம்ம வந்து ஒரு உயிர் தான். நம்ம சிவ பாபா தந்தை வந்து ஒளி ரூபமாக இருக்கார். அவரை நினைக்க நினைக்க அந்த யோக அக்னி வந்து ஃபார்ம் ஆகுது. அதன் மூலமாக ஆத்மா வந்து சுத்தமாகுது, தூய்மையாகுது. ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி வந்து ஒரே ஒரு சிவ பாபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த சிவ பாபா வந்து அவருக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது இந்த ஞானத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த ஞானத்தை கொடுத்து இதன் மூலமாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து தூய்மையாகணும் இப்போது. ஏன்னா தூய்மையாக இருந்தவங்க தான் ஆத்மாக்கள். நம்ம எல்லாருமே இந்த பிரெயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்ம எல்லாருமே வந்து தூய்மையாக தேவதைகளாக வாழ்ந்தோம். சாதாரணமாக கிடையாது, தேவதையாக நம்மளை தான் வந்து வணங்குனாங்க. இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதராக ஆயிட்டோம். ஏன்னா ஆத்மாவில் அந்த சக்தி இல்லை, தூய்மை இல்லை. அப்போ தூய்மையாக ஆகணும் அப்படின்றதுக்கு ஆத்மானு நம்மளை உணர்ந்து சிவ பாபாவை நினைவு பண்ணணும். அதே தான் இந்த பிரம்மாவும் பண்ணார். அவர் என்ன பண்ணாரோ அது எல்லாத்தையுமே நம்மளும் பண்ணுறோம். அதாவது ஆத்மானு நம்ம உணர்ந்து சிவ பாபாவை நினைக்கிறோம். அவர் எப்படி தூய்மையானாரோ, அவர் என்னென்ன அதுக்கான பயிற்சிகள்லாம் பண்ணாரோ, சுய தரிசன சக்கரத்தை சுற்றினார், அதுக்கப்புறம் நிறைய சேவைகள் பண்ணார், இந்த ஞானத்தை வந்து எல்லாருக்கும் புரிய வச்சார், அப்புறம் யோகா நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தார், தாரணை பண்ணார். ஸோ எதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாரோ அதெல்லாம் அப்படியே அவர் போன அந்த பாதையிலேயே அப்படியே போகிறது. இந்த மாயாவை எப்படி வென்றார். ஸோ இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே பிராமணர்கள். இப்போது அதுக்கு வந்து இந்த கேஸ்டில் இருக்கணும், பிராமணர்கள்னால் இது வந்து ஒரு ஜாதின்னு நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஜாதியெல்லாம் கிடையாது. இது வந்து எந்த ஒரு குலத்தை சேர்ந்த கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, இல்லை முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆத்மாக்கள், உயிர் தான். எல்லாருக்குள்ளேயும் உயிர் தான். நம்ம எல்லோரும் ஒன்று தான். ஸோ நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தான். ஸோ இதில் வந்து பிராமணர்கள்னாலே இவங்க வந்து பிராமின்ஸ் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த பிராமணர்கள் அப்படின்பது அவங்க வந்து நினைவு சின்னம் தானே தவிர உண்மையான பிராமணர்கள் வந்து இறைவன் மூலமாக படைக்கப்பட்டவங்க. ஸோ அவருக்கு உதவிகரமாக இருந்தது தான் இந்த உடம்பு. இறைவனுக்கு வந்து பேசுகிறதுக்கு அந்த குதிரை வண்டியில் காமிச்சிட்டாங்க. அதில் என்ன விஷயம்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் பேரை வந்து போட்டுட்டாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு வந்து இந்த ஞானம்லாம் கொடுத்தாரு. அப்போது வந்து போர்க்களமாக இருந்தது, அந்த இடமே வந்து மிகப்பெரிய ஒரு போராக இருந்தது. அந்த டைமில் போயிட்டு இவர் ஞான உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தார் கிருஷ்ணர் வந்து அப்படின்னு பகவத்கீதையில் இருக்குது. ஸோ அந்த உண்மையாக வந்து என்னென்னா, ஆத்மா வந்து பரமாத்மா வந்து சிவபாபா வந்து பரந்தாமத்தில் அவருக்கு எண்ணம் வருது. நம்ம குழந்தைகள் இப்போ வந்து துக்கத்தில் இருக்காங்க, தூய்மை இழந்துட்டாங்க, இப்போது மீண்டும் தூய்மைப்படுத்தணும், இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டியை மாற்றணும்னு அவருக்கு எண்ணம் வந்த உடனே கீழே இறங்கி வராரு, தூய்மைப்படுத்துகிறாரு. அதாவது அந்த உடம்புல வந்து அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் இது கேட்குது. இந்த பிரம்மாவோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் இந்த ஞானத்தை கேட்குது. ஸோ பக்கத்துலேயே இருந்து கேட்குறதுனால அவர் தான் அர்ஜுனன். அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் என்பவர் வந்து சிவபாபா. உண்மையாலே வந்து பரமாத்மா வந்து ஒரே ஒரு ஜோதி ஸ்வரூபமானவர் தான். அவர் ஒருத்தர் மட்டும்தான். உடல்லாம் அதை காமிச்சிட்டாங்க, கிருஷ்ணராக காமிச்சிட்டாங்க. ஏன் அப்படி காமிச்சிட்டாங்க அப்படின்னா, அதை கூட வந்து தெரியாமல் அது பேர் மாற்றிட்டாங்க.
என்னென்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு அந்த துவாபரயுகத்தில். அந்த அந்த வியாசர் வந்து எழுதும் போது ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்த ஆத்மா தான் இப்போது கடைசி பிரிவில் இப்போ பிரம்மாவும் ஆயிருக்காரு. ஸோ அவரோட உடம்புல வந்து தான் இதை சொல்கிறாரு. ஸோ கிருஷ்ணருக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மா தான் வந்து இப்போ பிரம்மாவாயிருக்காரு. ஸோ அந்த பிரம்மாவோட உடம்புல தான் வந்து சிவபாபா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதனால் வந்து இதை நல்லபடியாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் உண்மையாக அப்பா சிவபாபா நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஞானமே வந்து இந்த அதாவது முதல் இடைக்கடை, இந்த நாடகத்தோட முதல் இடைக்கடை. அவர் எல்லாம் தெரிஞ்சிருக்காரு அப்படின்றதுனால அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிருக்காரு அப்படி கிடையாது. அவர் வந்து இந்த நாடகத்தோட முதல் இடைக்கடையை, இந்த முழு சிருஷ்டியை பற்றியும் தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் கிடையாது. இப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, பிரம்மாவோட வழிபடி அவர் என்ன புருஷார்த்தம் முயற்சி பண்ணாரோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே இப்போது படிச்சுட்ருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம். எதுக்குன்னா தேவதை ஆகணும். தேவதைகளுக்கு தான் வந்து ரெட்டை கிரீடம், அந்த 2 கிரீடம், தூய்மையின் கிரீடமும் இருக்கும், அங்கே ராஜ்ய கிரீடமும் இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி தேவதையாக ஆகிறதுக்காக தான் இப்போ படிச்சுட்ருக்குமே தவிர இப்போ நமக்கு வந்து ராஜ்யமே கிடையாது. ஆனால் வந்து பக்தியில் வந்து இந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அதாவது கௌரவர்களும் அதாவது அவங்களும் ராஜ்யத்தில் இருந்தாங்க, இந்த பாண்டவர்களும் ராஜ்யத்தில் இருந்தாங்க. இந்த பாண்டவர்கள் அப்படின்னு என்பது இந்த இப்போ பிராமணர்களாக யார் இருக்காங்களோ அவங்க தான் பாண்டவர்கள். ஸோ ஆனால் அந்த கதை வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு உருவாக்கியிருக்காங்க. உண்மையாக வந்து பாண்டவர்கள் 5% தான் இந்த படிப்பை வந்து படிக்க முடியும். உலகத்தில் அவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த 5% தான் இந்த படிப்பை படித்து உண்மையாக தேவதையே ஆகிறோம். அங்கே தான் வந்து முழு தூய்மை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரே ஒரு கிரீடம் கிடச்சிது. இது எல்லாம் எதனோட அடிப்படைனா தூய்மை. தூய்மை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அளவு நம்மளுக்கு வந்து சக்திகள் நிரம்பிருக்கும், ஆத்மாவோட சக்தி வந்து நிரம்பியிருக்கும். அதன் மூலம்தான் நம்மளோட பாக்கியம் எல்லாமே, நம்மளோட பிறவி எல்லாமே எதனோட அடிப்படையில்னா தூய்மை ஆகிறது தான். ஏன்னா தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூய்மைனா வந்து பிரம்மச்சரிய விரதம் மட்டும் கிடையாது. ஆனால் வந்து பேசிக்காக பிரம்மச்சரிய விரதம் வந்து முழுமையாக கடைப்பிடிக்கணும். இந்த காமம் வந்து நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் காமத்தில் வந்து. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, காமம் தான் உங்களோட உண்மையான எதிரியே. அது காமம் வந்துருச்சு அப்படி கீழே விழுந்துட்டு நிறைய பேர் கருப்பாக்கிடுறாங்க. அப்புறமேட்டு பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி கருப்பாக்கிட்டீங்க, விகாரத்தில் போய் இந்த மாதிரி ஆயிட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணீங்க, இவ்வளோ நல்லா வந்து தூய்மையாக இருந்து சக்திகளை சேர்த்து புண்ணிய காரியம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்து வச்சது எல்லாமே 0 ஆகிடும். எலும்பு கூட கிடைக்காது, நொறுங்கி போயிடுவீங்க. இவ்வளோ சக்தி. ஏன்னா இப்போ உண்மையை நீங்கள் கற்றுக்குறீங்க, உண்மையாக தூய்மையாக ஆகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே அவ்வளோ சக்திகள் நிரம்பி இருக்கும். இந்த உலக விஷயங்கள்லேருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க. தூய்மை இழந்துட்டிங்கன்னா பாதுகாப்பு மொத்தமாக போயிடும், எல்லாமே இழந்த மாதிரியாக ஒரு ஃபீலிங். அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த விகாரத்தில் நீங்கள் போகாமல் இருங்க, உங்களை வந்து கருப்பாக்கிக்காதீங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ரொம்ப அதாவது காக்க எச்சைக்கு சமமான ஒரு சுகம்தான், அதில் ஒன்றுமே இல்லை, இந்த உலகிய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த சன்னியாசிகள் கூட அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, தூய்மையாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போது இந்த உலகமே வந்து இப்போது முழுமையாக அழியக்கூடிய டைமில் இருக்குது. இப்போது நிறைய அந்த இயற்கை தத்துவங்கள் மூலமாக அவ்வளோ விநாசங்கள் நடந்துகிட்ருக்கு. எர்த்து குவாக் வருது, ஃப்ளட்ஸு, இந்த மாதிரி அதாவது சூறாவளி, எல்லாமே அட்டாமிக் வார் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே மோசமாக நடந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ரத்த ஆறே வந்து ஓடும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு எதுன்னா தூய்மை தான். உண்மையான சுகமே வந்து தூய்மையில் தான் அடங்கியிருக்கு.
அசுத்தமாக ஆகும்போது தான் துக்கம் கவலை எல்லாமே வருது. இப்போது பாபா குழந்தைய ஆகியும் சில பேர் துக்கம் அடைகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து பாபா சொல்கிறாங்க, இறைவனோட குழந்தையாகியும் துக்கம் அடைகிறீங்கன்னா அதுக்கு வந்து காரணமே உங்களோட கர்ம கணக்கு தான். கர்ம கணக்கு இருந்ததுன்னா தண்டனைகள் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது துக்கத்தை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. துக்கம் ஏன் வருதுன்னா தூய்மை இல்லாதது தான். தூய்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து யாரை பற்றியும் நெகட்டிவாகவும் நினைக்கவே கூடாது. யாருக்கும் வந்து மனசளவில் கூட வந்து துக்கத்தை கொடுத்துடக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மனசை வந்து அப்போ பிஸியாக வச்சுக்கணும். நம்ம ஞானத்தை படிக்கிறதுலையும் கேட்குறதுலையும் பாபாவை நினைவு பண்ணுறதுலையும் இந்த சுய தரிசன சக்கரத்தை சுற்றுறதுலையும் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி புரிய வைக்கலாமா அதை புரிய வைக்கலாமான்னு இதை பற்றி சிந்தனை பண்ணி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது, இது மாதிரி நம்ம வந்து மனசை வந்து ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டால் நம்ம வந்து இதிலேருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த படிப்பே வந்து இந்த படிப்புனால தான் வந்து உங்களோட பாக்கியமே அமையுதுன்னு சொல்கிறாரு பாபா. அப்புறம் இந்த கிருஷ்ணர் கூட படிப்புனால தான் அவர் ஸ்ரீ கிருஷ்ணரானே ஆனார். ஸ்ரீ கிருஷ்ண பதவி அந்த ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணர்னாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். அவரை பற்றி எல்லோரும். ஆனால் அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவரும் வந்து இங்கே பாபாவோட குழந்தையாக இருந்து நல்லா இங்கே படித்தவர் தான் அவர் கிருஷ்ணருக்கு அப்பாவாகவும் ஆகிறாரு. ஆனால் கிருஷ்ணர் அளவுக்கு வந்து தேர்ச்சி பெறலை அப்படின்றதுனால அவர் அந்தளவுக்கு தெரியல. உலகத்தில் வந்து கிருஷ்ணரோட அப்பாவை பற்றி எல்லோரும் மறந்துட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான ரகசியம். இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் அவ்வளோ படிப்புனாலையும் அவர் யோகா பலத்தினாலையும் தான் வந்து உலக ராஜ்யத்தை பெறுறாரு. ராதைக்கு கூட வந்து அம்மா அப்பா இருப்பாங்க. எல்லாருமே இங்கே பிராமணர்களாக இருந்தவங்க தான் அவங்களுக்கு அம்மா அப்பாவாக வருவாங்க. இப்போ செல்வந்தர்களாக இருக்கலாம். செல்வந்தர்களாக இருக்கிறது என்பது வேறு, ராஜா ராணி ஆகிறது என்பது வேறு. இந்த முழு சிருஷ்டிக்கும் ராஜா மகாராணி ஆகணும் அப்படின்னா வந்து நல்லா தாரணை செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. படித்ததை வந்து நல்லா ஆத்ம உணர்வுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். நிறைய பேருக்கு நன்மை பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. வரதானம் என்ன சொல்கிறாருன்னா பாபா, உண்மையான சேவை மூலம் அவினாஷி அலௌகிக குஷியின் கடல் அலைகளில் அசைந்தாடக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுக. இப்போ எந்த குழந்தைகள் சேவையில் பாப்தாதா மற்றும் நிமித்தமான பெரியவர்களின் அன்பின் ஆசீர்வாதங்களை அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து உள்ளேருந்து அந்த அலௌகிக ஆத்மீக குஷின் அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து சேவைகள் மூலம் உள்ளார்ந்த குஷி ஆன்மீக மகிழ்ச்சியை வந்து எல்லையற்ற பிராப்தியின் அனுபவம் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் சதா குஷின் கடல் அலைகளில் அசைந்தாடிக்கொண்டே இருப்பாங்க. உண்மையான சேவை அனைவரின் அன்பு. இப்போ உண்மையான சேவை செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்கள வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரோட அன்பையும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அனைவர் மூலமாக அவினாசி மதிப்பு, அந்த மதிப்புனால் அந்த அன்புனால் அவங்களுக்கு குஷி வந்து ஆசீர்வாதங்களாக பெறுறாங்க. அதிர்ஷ்டத்தின் சிரேஷ்ட பாக்கியத்தை அனுபவம் செய் வைக்கும். ஸோ அதனால் அந்த மற்றவங்ககிட்டேருந்து ஆசீர்வாதம் பெற அளவுக்கு உண்மையான அன்பான சேவை வந்து பண்ணும்போது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ குஷி இருக்கும். யார் சதா குஷியாக இருக்காங்களோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாருன்னா, சதா மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக மற்றும் கவர்ச்சியின் மூர்த்தி ஆவதற்கு திருப்தி மணி ஆகுங்கள். நீங்கள் சதா மகிழ்ச்சியாக நிறைந்தவராக இருக்கணுமா, யாரையுமே பார்க்காம இருக்கணும்னா நீங்கள் வந்து திருப்தியாக இருக்கணும். உங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். பாபா நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு திருப்தியாக இருக்கணும். அப்போ வந்து எல்லாரையும் கவர்ந்து இழுக்க முடியும்.
அவ்யக்த இஷாரா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கர்மத்தில், வார்த்தையில், தொடர்பு சம்பந்தத்தில், அன்பு மற்றும் ஸ்மிருதி அல்லது ஸ்திதியில் மூழ்கி இருக்கணும். ஒருவர் எவ்வளோ தான் அன்பானவராக இருக்கிறாரோ அவ்வளவு அன்பில் மூழ்கியவராக இருக்க முடியும். இந்த அன்பில் மூழ்கிய ஸ்திதியில் மனித ஆத்மாக்கள் ஐக்கியமாகிடுவாங்க, ஒன்று கலந்து விடும். பாபா மீதான அன்பு முடித்துவிட்டு வெறுமன மூழ்கி இருப்பது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது யார் மேலே அந்த ஐக்கியம் ஆகிறது, ஜோதியோட ஜோதியாக கலக்கணும், அப்படியே ஐக்கியம் ஆகிடணும் அப்படின்வாங்க. ஆனால் யார்கிட்ட ஐக்கியமாகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. பாபா மீதான அன்பில் அப்படியே ஐக்கியமாகிறத மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, பாபாவோட அன்பில் மூழ்கி இருப்பவர்கள் தான் மற்றவர்களையும் சுலபமாக தங்களுக்கு சமமாக மாற்றும், பாபாவுக்கு சமமாக ஆக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நம்ம அன்பிலேயே மூழ்கி இருக்கணும். ஆத்மான்னு நல்லா உணர்ந்துட்டு பாபாவோட அன்பிலேயே அப்படியே மூழ்கி இருக்கணும். இது பல பேரை நம்ம பக்கம் இழுக்கப்படுவாங்க. நம்ம மூலியமாக நிறைய அவங்க ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அன்பை அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உண்மையான எங்களை பிராமணர்களாக ஆக்கி பல கோடி வாட்டி பல ஜென்மங்களுக்கு பத்மாபத பாக்கியசாலியாக எங்களை ஆக்கிட்டீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.